ராஜாத்தே. ராமு அண்ணே, அண்ணே இங்க பாருங்க. பட்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? மாமா காலில் வந்து கும்பிடுங்க. நல்லா தீர்காய்த்தா. என் தங்கச்சி பட்ட கஷ்டம் வீண் போகல. நல்லா படிச்சு பட்டம் வாங்கி என் தங்கச்சி தலன் மிந்து நடக்க வச்சுட்டீங்க. அப்பா யாருன்னு தெரியாம நான் இன்னும் தலை குனிஞ்சுதான் நடந்துகிட்டு இருக்கேன். மணி 6 போகுது, இன்னும் சாந்தாவை காணும். நானும் ஒரு 4-5 நாளா இங்க வந்து போயிட்டு இருக்கேன். அப்ப வரவே மாட்டேங்கிற. அதுக்குள்ளேயே அழுத்து போச்சு அவளுக்கு. இருக்காதே, சுமாரா இருக்கேனே நானு. அதான் இதுக்கு நேரா இன்ஸ்டிடியூட்ல போய் பாத்துறதுதான் பெட்டர். அதான் சரி. ஏமா இதெல்லாம் டபுள் ஃபேஸ்ல அடிக்கணும். எஸ் மேடம். ஹாய் சாந்தா. நீங்களா? நாங்களேவா? ஐயோ, நீங்க எங்க இங்க வந்தீங்க? உண்மைக்கானத்தான் என் தலையெழுத்து. சி கட்டெழுத்து. சரி வாங்க. நாளைக்கு கையெழு. ஆமா. ஐயோ, இதுவா பேசுங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? யாரு கத்துறது? சரி ஆமா, இப்பெல்லாம் நீ ஏன் பார்க் பக்கமே வரதில்ல? அங்க நோ பார்க்கிங்னு போட்டிருக்காரு, அதனாலயா? மாஸ்டர் பர்மிஷன் கொடுத்தா தானே வர முடியும். இனிமே உன் மாஸ்டரோட பர்மிஷன் எனக்கு தேவையே இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, நானும் இதே இன்ஸ்டிடியூட்ல சேர்ற போறேன். எப்பவும் கூடவே இருக்க போறேன். இந்த இன்ஸ்டிடியூட்ல ஆம்பளைங்க சேர முடியாது. ஏன் ஏன் ஒய் 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 ஒய். எங்க மாஸ்டர் இது பெண்களுக்காக மட்டும்தான் நடத்துறாரு. உங்க மாஸ்டர் என்ன பொம்பளையா? இல்ல ஆம்பளை தான். என்ன இது? ஒரு ஆம்பளை நடத்துற இன்ஸ்டிடியூட்ல இன்னொரு ஆம்பளை சேரக்கூடாது. என்ன அக்கம் அது? யார் அந்த மாஸ்டர்? எங்க அவன்? அவன் வெளியே போயிருக்கான். ஐயோ, அவர் வெளியே போயிருக்காரு. நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவாருங்க. நீங்க போயிடுங்க ப்ளீஸ், நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஏன் பயந்து சாவர? என்ன பண்றான் அந்த ஆளு? யாரப்பா நீ? யாருக்கு அப்பா இல்லைங்க. கொஞ்சம் விட்டா 1000 ரூபாய் போல் இருக்கு. உங்க ஆசீர்வாதம். இது கோதை நாயகி டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட், ஒன்லி பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு வெளியில போர்டு தொங்குது. நீ பாக்கலையா? நான் போர்ட பார்க்க வரலீங்க, இவளை பார்க்க வரேன். இவளையா? இவள இல்லைங்க, உங்களை பார்க்க வந்தேன். என்னையா? இந்த ஆட்டத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது ஏன் கை? நான் ஆட்டுறேன், உனக்கு என்ன? கொஞ்சம் தள்ளி போய் ஆட்டுங்களேன். யாரப்பா நீ? எங்க வந்த? சார், நான் ஒரு பத்திரிகை நிருபர். உங்க பாட்டியை காண வந்தேன். அவ காலை நீட்டிட்டாலே. ஐயோ, நான் உங்க பேட்டியை கேட்க வந்தேன். ஏய், இருக்கிறத கொடுத்துட்டு அசிங்கமா இருக்குண்டா. அது யாருக்குங்க வேணும்? நான் அந்த இன்டர்வியூ பேட்டி காண வந்தேன். அண்ணா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பத்திரிகைக்காரர் என்ன பேட்டி எடுத்ததே இல்ல. நீலா வந்திருக்கிற அமுக்கு. யாரு? உன்னதான் நான் அமுக்குறேன். அண்ணா நீ உள்ள போ. உள்ள ஆம்பளைங்க போக கூடாது. உன்ன நான் ஆம்பளையாவே நினைக்கல. போவேன்னா போ. என்ன உட்காரு. பேப்பரு கண்ணென்ன கண்ட பக்கம் போகுது. இன்ஸ்டிடியூட் ஒரு டைப்பா இருக்கேன்னு பார்த்தேன். இது டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட். டைப்பா இல்லாம என்ன பைப்பாவா இருக்கும்? சாந்தி சாந்தி. என்னப்பா நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? கொஞ்சம் சாந்தமா இருங்களேன். சாந்தி, அந்த சாந்தி. ஓ, அந்த சாந்தியா? நான் இந்த சாந்தி ஆக்குனேன். நம்ம இப்ப பேட்டி ஆரம்பிச்சுக்கலாமா? ஆரம்பி. என்ன ரொம்ப சுறுசுறுப்பு தான். ஏங்க, நீங்க இன்ஸ்டிடியூட்ட ஏன் வெறும் இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் நடத்துறீங்க? ஏங்க என்ன அதுக்கு பழகிறீங்க? என் மனைவியை தெரியுமா? சத்தியமா தெரியாதுங்க. என்னுடைய மனைவியை தெரியாத நீ ஒரு பத்திரிகை நிறுவனம். நானே ஒரு திடீர் நிருபன். அவசரத்தில் நிறுவனம் இருக்கு. என்னுடைய மனைவி யார் தெரியுமா? சவுத் இந்தியன் புகழ் டைபிஸ்ட் கோதை நாயகி. மந்தமாரதம்னு ஒரு பத்திரிகை. எந்த மாறுதம்? மந்தமாரதம். அந்த மாறுதத்துல என்னுடைய மனைவி தான் டைபிஸ்ட். தம்பி, பெரிய பெரிய தலைவர்கள் பேசுற கூட்டத்துக்கு மற்ற பத்திரிகையில இருந்து சுருக்கெழுத்தாளர்கள் போய் குறிப்பெடுப்பாங்க. ஆனா என்னுடைய மனைவி டைப்ரைட்டிங் மிஷினோடய போயிடுவான். தம்பி, பெண்களுக்காகவே அவ ஆரம்பிச்ச இன்ஸ்டிடியூட். என்னுடைய போராட காலம் அவ சின்ன வயசுல போய் சேர்ந்துட்டான். இப்படி வீசினா? தம்பி, நான் ஒண்ணு சாதாரணமா இல்ல. நான் ஒரு கம்பெனில மேனேஜரா வேலை பார்த்தேன். இருந்தும் அவன் ஞாபகார்த்தமா இந்த இன்ஸ்டிடியூட்ட நடத்திட்டு இருக்கேன். அப்போ நான் வரட்டுமா? தம்பி, நம்ம பேட்டி எப்ப வரும்? அது என் பத்திரிகை வந்தா பேட்டி வரும். வந்தா ஒரு 3 மாசமா பத்திரிகை நின்று போச்சுங்க. திருப்பி கொண்டு வர முயற்சிக்கிறோம். ஏண்டா, இன்னும் போன பத்திரிகைக்கு ஒரு நிருபர் தேவையா? செத்து போற பொம்பளைக்கு ஒரு இன்ஸ்டிடியூட் தேவையா? அதுவும் சாந்தி. என்னப்பா அது? அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்பா பேர் என்னன்னு எழுதலையே? சார், எங்க அப்பா பேர் என்னன்னு எனக்கே தெரியாது. என்னது? உங்க அப்பா பேர் உனக்கே தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. குட் மார்னிங் சார். மார்னிங். ஹலோ கோபால். ஹலோ ராமு. நீ இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற? ஆமா கோபால், இந்த பையனை உனக்கு தெரியுமா? என்னோட காலேஜ்ல படிச்சவன் சார். அப்படியா? என்னது அவன் அப்பா பேர் அவனுக்கே தெரியாதுன்னு சொல்றான்? ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா?
ராமுவோட அப்பா யாருன்னு எங்களுக்கே தெரியாது. யாரோ ஒரு டாக்ஸி டிரைவர் இவங்க குடும்பத்தோடவே இருக்காரு. அத பத்தி கூட பலரும் பலவிதமா பேசுறாங்க. சார், எதா இருந்தாலும் ராமு ரொம்ப நல்ல பையன். ஆல் ரைட், நீ சீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ராமு, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட்ங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன் தான். அதனால என் கம்பெனில உனக்கு வேலை தர முடியாது. சார், வேலை தர முடியாதுன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனா கேரக்டர் சரியில்லைன்னு சொன்னீங்களே, அத முதல்ல வாபஸ் வாங்கிக்கங்க. நீ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த பையன் இல்ல, அதனால சொல்றேன். என்ன சொன்னீங்க? நீங்க சொன்ன அவசரம் வரீங்களா இல்லையா? செல்வம், இந்த ரோக முதல்ல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். என்னப்பா தகராறு? செல்வம், அப்பம் பேர் தெரியாத இந்த பயலுக்கு இங்க வேலை இல்லைன்னு சொன்னேன். ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்னையே அடிக்க வர அயோக்கிய பையன். இவரை நாக்கு அடக்கி போய் சொல்லுங்க. எங்க அப்பா யாரா இருந்தா இவருக்கு என்ன செல்வம், இந்த காலி பையல முதல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. ஆத்திரப்படாம இங்க இருந்து போ ப்ளீஸ். மிஸ்டர் சிதம்பரம், இந்த காலத்து பசங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத? இஷ்டம் இருந்தா வேலை கொடுக்கணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அப்பா யாரு அம்மா யாருன்னு தேவையில்லாத விஷயம். அதுக்காக எங்கேயோ சாக்கடையில பிறந்த பசங்களுக்கு எல்லாம் என் ஆபீஸ்ல வேலை தரணுமா? ஐ வாண்ட் டு இட். உட்காருங்க. ஏண்டா ராமு, உப்பு இல்லாம சமைக்க சொன்னியாமே, நாளையில இருந்து அப்படியே சமைச்சு வைக்கிறேன், இப்ப சாப்பிடுவா. இறங்கி வாயேண்டா. உனக்கு இன்னைக்கு பசி இல்லையா? ஏன்பா, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? உடம்புக்கு என்ன, நல்லா தான் இருக்கு. உப்பு இல்லாம சாப்பிட்டாலாவது நாளாவட்டத்துல உணர்ச்சி எல்லாம் செத்து ஒரேடியா நானும் செத்து போயிடலாம்னுதான். பேசுறேனே ராமு, அம்மா நமக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? நம்ம வாழ்க்கைய கரபடிய வச்சுட்டாங்களே, அது போதாதா? ராமு, ஏன் இப்படி சுத்தி வச்சு பேசுற? உன் மனசுல என்ன இருக்குன்னு புரியும்படியாதான் சொல்லேண்டா. அப்பா யாரு என்னன்னு தெரியாத ஒரே காரணத்துக்காக எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வேலையை போயிடுச்சு. உன் பிள்ளையும் 4 பேர் மாதிரி நல்லா இருக்குன்னு வச்சிருந்தா அப்பா யாருங்கிற உண்மையை சொல்லிருப்பேன். அப்படி எல்லாம் சொல்லாத, அப்படி எல்லாம் சொல்லாத. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தானடா நான் என்ன நடமாடிக்கிட்டு இருக்கேன். ராமு, உன்னோட உணர்ச்சிகளையும் வேதனைகளையும் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நான் என்னப்பா பண்ணுவேன்? ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை கட்டுப்பட்டு உண்மையை சொல்ல முடியாத உண்மையா நான் இருக்கேனே கடவுளே. அப்பாவை பத்தி எப்ப கேட்டாலும் இத சொல்லி சொல்லியே என் வாய அடைச்சிடுறேன். பெத்த தாயாச்சேன்னு நான் சும்மா இருக்கேம்மா. ஆனா ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? என்னடா பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க ஊர்ல? சொல்லேண்டா, ஏன் வாய அடிச்சு போயிட்ட? நாங்க மாமா மாமான்னு ஒருத்தரை கூப்பிடுறோமே, அவரைத்தான் எங்க அப்பான்னு சொல்றாங்க. என்ன சொன்ன நீ? ராமு, என்ன பத்தி யார் என்ன தப்பா பேசின என்னால பொறுத்துக்க முடியும்டா. ஆனா அந்த நல்ல மனுஷனை பத்தி தப்பா பேசின. அப்பா யாருன்னு சொல்லிட்டா ஏன் தப்பா பேசுறாங்க? நான் சொல்ல மாட்டேன். யார் என்ன பேசுற எனக்கு என்னடா? உங்க அப்பா யாருன்னு என்னால சொல்ல முடியாது. போடா இங்க இருந்து, போ இங்க இருந்து, இங்க இருந்து போ. போகத்தான் போறேன். உண்மை நீ சொல்லாத வரைக்கும் இந்த வீட்டை நான் இருக்க போதில்ல, உன் முகத்தை நான் முடிக்க போது. குட் மார்னிங் சார். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். வா வா. ஹலோ. உட்காரு. தேங்க்யூ. நீ உட்காரு. நான் உட்காந்துக்கிட்டு தானே இருக்கேன். அரே, 4 கண்ணு போட்டிருக்கிறேன், சரியா பாரு. நான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கேன். உங்க இன்ஸ்டிடியூட்ல பொம்பளை பசங்க தான் படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, அதனால தான் நான் கூட இங்க டைப்பிங் கத்துக்கலாம்னு வந்திருக்கிறேன். ஏமா, உன் பேர் என்ன? என் பேர் ஃபேன்சி, எங்க அம்மா பேரு ஜான்சி, எங்க அப்பா பேரு சான்சி. எல்லாமே சீச்சின்னு தான் இருக்குது.
இதே மாதிரிதான் எங்க குடும்பத்துல கூட பேரெல்லாம் அதிசயமாவே இருக்கும். என் பேரு ஆதிகேசவன், எங்க அப்பா பேரு பாதிகேசவன், அம்மா பேரு மீதி கேசவன். அங்க எல்லாம் லூ லூ லூ, அங்க எல்லாம் சி 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 லூ லூ. சி சி. என்ன லூ? நீ எங்க தங்கி இருக்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். அப்ப அப்பா அம்மா அவங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. ரொம்ப சௌரியம். அண்ணன் தம்பி யாராவது உண்டா? நானே பையன் தான். அது எங்க அம்மாவுக்கும் நான் தான் பையன் பொண்ணு அல்ல. அப்ப செல்ல பொண்ணு. கொஞ்சம் மெல்ல பொண்ணு. அம்மா ஃபீஸ் எவ்வளோ? எனக்கு சில்லற இருக்கா? ஓ அச்சோ. என்ன செல்ல இல்ல, பீஸ் இருக்கட்டும். முதல்ல ஃபிங்கரிங் கத்துக்கு, ஸ்பீடு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். வா, தொழில் சொல்லித்தார். பொடி. இதுக்கா இந்த ஆட்ட ஆட்டின? இது புது ஸ்டூடெண்ட் டான்சி. டான்சி இது என்னுடைய அசிஸ்டன்ட் தாண்டா. Oh, is it? Oh, how nice. How sweet. Oh, I like her. I simply love her. இது ரொம்ப அழகா இருக்குது. அழகாவும் சொல்லி கொடுப்பா. தாண்டா கூட்டிட்டு போமா. நீ சொல்லவே வேண்டாம். போ. தொழில் ஆர்வம். அதான் ஆர்வம் தள்ளிக்கிட்டே போகுது. பேரு டான்சி டான்சி டான்சி. ஐயோ பேரே நல்லா இருக்கு. சாந்தி, நீங்க எங்காவது ஒர்க் பண்றீங்களா இல்ல படிச்சிட்டு இருக்கீங்களா? முண்டா, உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இது தெரியலையா? ரவி, நீங்களா? வேற யாரும் நினைச்சேன், நானே தான். என்னது இது? ஆம்பளை குரல் கேக்குது. தாண்டா என்ன ஆம்பளை குரல் கேட்ட மாதிரி இருந்தது? ஓ இல்ல மாஸ்டர், உன் குரல் தான் உனக்கே கேக்குது. தாண்டா நீ எங்கேயோ வெளியே போகணும்னு பர்மிஷன் கேட்டிய. போறதுன்னா போ, டான்சியை நான் கவனிச்சுக்கிறேன். வேண்டாம் மாஸ்டர், இனிமே நான் பர்மிஷனே கேட்க மாட்டேன். ஆமா மாஸ்டர், இதுக்கு பர்மிஷனே கொடுக்காதே. சாந்தா சொல்லி கொடுத்தாதான் எனக்கு ஃபிங்கரிங் வருது. ஃபிங்கரிங் நடத்துங்க.